மக்களே, இப்ப ரீசென்ட் டேஸ்ல இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாருமே நிறைய சோஷியல் மீடியால பார்த்திருப்பீங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கேஸ் ரிலேட்டடா யுஎஸ் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 68 போட்டோஸை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத உயரத்துல இருக்க ஆளுங்க, அதாவது பில் கேட்ஸ், டொனால்ட் ட்ரம்ப், மைக்கேல் ஜாக்சன், பிரிட்டிஷ் அரசு குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லிட்டு ஏகப்பட்டவங்களோட போட்டோஸ் அதுல வந்திருக்கு. எப்ஸ்டீன் கேஸ் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்க? அமெரிக்கால பாலியல் குற்றவாளி தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஆளுங்களுக்கும் மிடில் ஏஜ் பர்சனுக்கும் வயசான பர்சனுக்கும் இந்த பொண்ணுங்களெல்லாம் ஈடுபடுத்திட்டு இருந்தான். இது ஒரு கடலுக்கு நடுவுல 1000 மரங்கள் சுத்தி இருக்கிற இடத்துல ஒரு ஐலாண்ட்ல ரொம்பவே சேஃப்டியான இடத்துல யாருமே போக முடியாத இடத்துல தான் இந்த ஒரு விஷயம் ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருந்திருக்கு. 2019ல எப்ஸ்டீன் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற நியூஸ் வருது. ஜெயில எப்படி தற்கொலை பண்ணிக்க முடியும் அப்படின்ற குழப்பமும் நிறைய பேத்துக்கு வருது. ஒருவேளை இதுல நிறைய பெரிய பெரிய ஆளுங்களோட பேர் இருக்கிறதுனால அது எதுவுமே வெளியே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக யாராவது இவங்களை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்ற பேச்சும் போயிட்டு இருக்கு. எப்ஸ்டீனோட மரணம் இன்னமும் சந்தேகமாவே இருக்குன்னு சொல்லலாம். எப்ஸ்டீன் கேஸ் ரிலேட்டடா கிட்டத்தட்ட 4000 போட்டோஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் மாட்டியிருக்கு. அதுல இப்போதைக்கு 68 போட்டோஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 68 போட்டோஸ்லயும் மைனாரிட்டி பொண்ணுங்களோட முகத்தை மறைக்கப்பட்டிருக்கு, மத்த யாரோட முகமும் மறைக்கப்படல. இந்த இயர் எண்டுக்குள்ள நிறைய போட்டோஸ் வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெளியே வரும்போதுதான் தெரியும் இன்னும் இதுல யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அந்த 4000 டாக்குமெண்ட்டை ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணும்போது யார் யாரெல்லாம் அதுல இன்வால்வ் ஆயிருப்பான்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.